Exercise 11.11 second sum x plus 2 by square root of x square minus 1 தொகையிடுக. இதை என்ன பண்ண போகிறேன், ரொம்ப அலைஞ்சப்படுதெல்லாம் வேணாம். இங்கே நான் இந்த ரெண்டு போர்ஷனை பிரிச்சேன். x by square root of x square plus 1 plus 2 by square root of x square minus 1 ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் நான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு integration x by square root of x square minus 1 into dx plus 2 into integration 1 by square root of x minus 1 into dx. ஏங்க மிஸ் இது மாதிரி பிரிச்சுக்கிறீங்கன்னா பெருசாக உறுப்புலாம் வந்து பெருசாக கிடையாது. எக்ஸ் ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும். இதை 1/2 பவர் வந்து 1/2ன்னு இருக்குது. அதனால் நான் சிம்பிளாகவே இதை எப்படி எடுத்துக்கிறேன், இதில் மட்டும் லேட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நான் எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிடி திஸ் இம்ப்ளைஸ் டி எக்ஸை பொறுத்தவரை தான் டிடி ஈக்குவல் டு 2x into dxன்னு வரும். ரைட், இப்போது இதில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்ளை பண்ணோமா, இன்டகிரேஷன் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 into dx ப்ளஸ் 2 into இன்டகிரேஷன் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னே நான் போடுறேன். ஓகே, into dx ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டிடி பை பெருக்கல் ரெண்டு தான் இப்போ கொஞ்சம் வகுத்தல் ரெண்டாக மாறிடுமா. So dt by 2 integration dt by 2 by இது என்னன்னு சொல்லலாம், square root of t ன்னு சொல்லலாமா, plus 2 into integration 1 by square root of x square minus 1 square. ஏன்னா 1 byன்னு இருக்குது, ஈஸியாக வந்து இதை நம்ம டைரக்ட் ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதனால் that is equal to இந்த 1/2 வெளியே எடுத்துறேன், 1/2 into square root of t பையில் இருக்குது, ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொன்னாவே அடுக்கு 1/2 மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடி ப்ளஸ் 2 இன்ட்டு இன்டகிரேஷன் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் கடைசியில் போட்டுங்க சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுக்கு கூட ஒன்று கூட்டி அதே அடுக்கில் என்ன போட்டோமோ அது அப்படியே போடணும். அடுக்கு கூட ஒன்றை கூட்டலாம் பை அதே தான் மேலே போட்டது போட போகிறோம், ப்ளஸ் சின்னு வருங்க காமனாக போட்டலாம். இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். சரி, இதை அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃபார்முலா 1 by a ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இது என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ரைட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் சி. நானே இது ஃபார்முலா போட்டாச்சு, இங்கே போகலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ட்டு 1லேருந்து அரை கழிச்சா அரை, அப்போ அடுக்கு அரைன்னு சொன்னாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன்றது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 1லேருந்து அரை போயிடுச்சுன்னா அரை. ஸோ இந்த அரை என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 2 இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மாடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சி equal to square root of x square minus 1 plus 2 into log mod of x plus square root of x square minus 1 plus c. Right ma?